வணக்கம் சொந்தங்களே, எல்லாருக்கும் காலை வணக்கம். ராகுலின் அன்பான காலை வணக்கம். அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா தான் இருப்பீங்க. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, பார்த்திருங்க. அப்புறம் இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு தான் இங்கே எல்லாரும் ஓடி பிடிச்சி வந்திருக்கிறோம். அது என்னன்னா, நீ ஆரம்பிக்காதன்னா மூடிக்கிட்டு நில்லு விஷம். காயத்ரி, என் செல்லும் நீ சொல்லிடி. சொல்கிறேன். இன்றைக்கி என்ன முக்கியமான நாள்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் கலைவாணி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இன்றைக்கி வெட்டிங் டே. ஸோ அவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு தான் நம்ம எல்லாரும் இங்கே வந்திருக்கோம். இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் கலைவாணி மற்றும் மணிகண்டன். உங்கள் ஹஸ்பண்ட் நேம் மணிகண்டன் தானே? ஏதோ தப்பாக இப்போ சொல்லிட போகிறோங்க, கோச்சிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் ஐடியில் இருந்து தான் கமெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கீங்க கலைவாணி. நான் சொல்கிறது கரெக்டு தானே? கரெக்டு தான்டி. அவர் பேர் மணிகண்டன் தான். அந்த அக்காவும் சொன்னாங்கல்ல என் புருஷனோட ஐடின்னு. அதுவும் இல்லாமல் மணிகண்டன், நீங்கள் சும்மா சாமியாக மாதம் ஃபோட்டோவில் போஸ்ட் கொடுத்துருக்கிறீங்க. சூப்பர். ஆமா மணி, என்ன போட்டோ சூப்பரா இருக்கு. உன்னை யாருன்னா கேட்டாங்களா? வாய முறி. அப்புறம் கலைவாணி அக்கா, மணி மாமா ரெண்டு பேரும் ஜாலியாக இருங்கன்னா, நானும் என் பொண்டாட்டியும் எவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக கொஞ்சிக்கினே இருக்கிறோமோ அதே மாதிரி நீங்களும் கொஞ்சிக்கினே இருங்க. இன்னைக்கு மட்டும் இல்லை, என்றைக்குமே லைஃப் லாங் ஜாலியாக இருக்கணும். சரியா? இனியா வெட்டிங் டே வாழ்த்துக்கள். ஹாப்பி வெட்டிங் டே. நம்ம ஜேபிஜே தமிழ் கார்ட்டூன் ஃபேமிலி சார்பாக கலைவாணி மற்றும் மணிகண்டன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஹாப்பி வெட்டிங் டே. நல்லா பகடா மாதிரி பேசுகிறாள் இவ, அப்படி தான் பேசுவா. அப்புறம் எடிட்டர் அக்காவும் உங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்குது, பார்த்துக்கோங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. அதையும் பார்த்தேன். அப்படியே சிரிச்சா மாதிரியே வாங்க நம்ம எல்லாரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சிரிச்சா மாதிரியே நம்ம வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பண்ணாதவங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஏற்கனவே பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸுங்க. தேங்க்ஸு. அப்படியே அந்த சப்போர்ட்டை கண்டினியூ பண்ணிக்கிட்டே வாங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, அதுதான் நம்மளோட தாரக மந்திரம். சரியா? வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பராக இருக்குதுல்ல? இவ்வளோ நாளாக கல்யாண வேலைன்னு நாயா பேயா நம்ம வேலை செஞ்சதெல்லாம் வீண் போலல. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்த பார்க்குறப்ப ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. கரெக்டு பத்து, இது ஒரு சின்ன விஷயந்தான், ஆனாலும் மனசுக்கு ஒரே நிறைவாக இருக்குது. இதை பார்க்குறப்ப என் பொண்ணை நான் கரை சேர்த்திட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. கரெக்டு தான், நல்ல இடத்துல தான் கரை சேர்த்திருக்கிற. அதனால் நிம்மதியாக இதுக்கப்புறம் என் பொண்ணு உன் பொறுப்படா. நாளையிலேருந்து அவள் உன் வீட்டு பொண்ணாயிடுவா. நல்லபடியாக பார்த்துக்க. ஆனால் அவள் கேட்குற எதையும் வாங்கி தந்துடுறது. நான் ஏற்கனவே பேசுனதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஸ்ட்ரிக்டாகவே இருங்க. கண்டிப்பாக எதனா கேட்டுச்சுன்னா அப்படியே மாண்டி திருப்பி அமுச்சு விட்டுறேன். விளையாடாதரா, அவன் சீரியஸாக தான் சொல்கிறான். அது பண்ண கோல் மேலே வேலையெல்லாம் மறக்காத, அது மோசமானது. அது கொஞ்சம் அப்படித்தான். ஆனால் இருந்தாலும் குழந்தையாச்சேடா. குழந்தைட்டு பார்த்ததுனால தாண்டா பெரிய பெரிய வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்கிறா அவள். அதனால தான் சொல்கிறேன், இனிமேல் அவளை குழந்தையெல்லாம் பார்க்காது. அவள் உன் வீட்டு மருமக, உன் வீட்டை வழி நடத்த போகிறா. அடுத்த தலைமுறையாக அவள் நல்லபடியாக எடுத்துகிட்டு போகணும்னா நீங்கள் அவளுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்காம இருங்க. அவ்வளோதான். நியாயமான முறையில் எதனா கேட்குதா செஞ்சு கொடுங்க. ஆனால் நம்ம வீட்டில் வழக்கமாக கேட்குற மாதிரி இந்த அடம் பிடிச்சி கேட்கறது, இந்த பிடிவாதம் பிடிக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் எதனா செஞ்சதுன்னா கண்டுக்காதீங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருங்க நீயும் பார்வதியும். அப்போ தான் இந்த பொண்ணு திருந்துவா. ஆமாண்டா, என் பொண்ணு திருத்த வேண்டியது உங்கள் ரெண்டு பேரோட கடமை. திருத்திருங்க தயவு செஞ்சு. சரிடா, சொல்லிட்டீங்கல்ல, ஸ்ட்ரிக்டாக இருக்கிறேன் நான். என்கிட்ட எதனா வந்து கேட்கட்டும். அப்போ இருக்குது அதுக்கு. போய் உன் புருஷங்கிட்ட கேட்டு வாங்கிக்கோன்னு சொல்கிறேன். எப்படியோ மனோஜ் அதுக்கு வாங்கி தர மாட்டான், விருப்பத்துவான். நல்லா போய் திட்டு வாங்கி அழுவிட்டோம். என்ன இப்படி எல்லாரும் வாசலில் அடைச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கீங்க? வழியை விடுங்க, அப்போ தானே பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போய் உள்ளே வைக்க முடியும். நீ ஓரமாக போயாண்டா. இதெல்லாம் அநியாயம் அம்மா. ஒரு பக்கம் போர்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் நீங்கள் 4 பேர் இருக்கிறீங்க. அப்புறம் எப்படி இந்த சீர்தட்டெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போகிறது? கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. கார்த்தி, இங்கே என்னடா பண்ணி நிற்கிற? உள்ளே போ. வழி விட்டா தானடா. வெறும் போர்டை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். வெறும் போடாதா அது? மணிமேகலா மனோஜ்னு எழுதி அழகா அதுங்களோட போட்டோலாம் போட்டிருக்குது. வெறும் போடுங்கிற போட்டோல எதுக்கு மாமா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? பசங்க உள்ள தானே இருக்குதுங்க, போய் நேரா பாருங்க எல்லாரும். கொஞ்சம் வழியை விடுங்க. இப்ப அதானே, ப்ளீஸ் மூவ். ரொம்ப பண்றீங்கடா. நிம்மதியா நின்று ரசிக்க கூட விட மாட்டீங்கடா. போய் தொலைங்கடா. டே தள்ளுங்கடா. அப்படிக்கா டென்ஷன் ஆகாதுடா. நீங்க போங்கப்பா. வழி விட்டா தானே. அட விடுறோம் இருங்கடா. இவ்வளவு கோவப்படுறாங்கடா பிரதீப் இவங்க. வயசாயிடுச்சுன்னா கோவத்தை குறைச்சிக்கணும். ஆனா இவங்களுக்கு எல்லாம் கோவம் கூடிக்கிட்டே போகுது. ஆனா என்ன, இளமையும் கூட்டிட்டு போகுது. எல்லாம் சின்ன பசங்களாட்டம் இருக்கிறாங்க படுறோம். நீ வேறடா, எல்லாம் டெய்யி. சொல்லி வச்ச மாதிரியே ஒன்னா இரும்புறாங்க. அப்ப நம்ம கிளம்பணும்னு அர்த்தம். வாயை முடிக்கிட்டு போயிருவோம். இந்த சின்ன கேப் இருக்குல்ல, அதுலயே பூந்துட்டு போவோம். அவங்க அப்படியே நிக்கட்டும். மாமாங்களா, நீங்களாம் அப்படியே நில்லுங்க, நாங்க போய்க்கிறோம். வாடா பிரதி, ஓடிடலாம். வாசல்ல நிக்க விட்டாங்க போல இருக்குது உங்களா. போங்க மாமா, நீங்க வேற. நான் போங்க மாமா. ஒழுங்கா நின்று சிரிச்ச முகத்தோட எல்லாரையும் வரவே இருக்கிற. சரியா? கெஸ்ட்டுங்க யாருன்னா மூஞ்சி நீ கோணையா வச்சதா சொன்னாங்கன்னு வெய்ய, கண்ணாடி பிடிக்கின்னு போயிருவேன். சரிங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். அப்படிவா வழிக்கு. அப்புறம் என்னம்மா உருட்ட கண்ணியா அங்க என்னத்த வேடிக்கை பார்த்துனுக்குறா? ஈவினிங் ரிசப்ஷனுக்கு அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அததான் பாத்துக்கிட்டு இருக்கேன் மாமா. சூப்பரா இருக்குல்ல? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீ வந்த வேலையை ஒழுங்கா செய்யணும். பன்னீரை அழகா தெளிக்கணும். வந்தவங்களுக்கு சிச்சுக்கு 2 சிச்சுக்கு தான் பண்ணணும், இல்ல 3 சிச்சுக்கு பண்ணலாம். சரியா? அதை தாண்டி எல்லாம் தெளிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அதுவும் இல்லாம பன்னீர் தான் இஷ்டத்துக்கு இருக்குது, என்ன அப்படியே அள்ளி வீசக்கூடாது. எல்லாருமேலையும் லைட்டா தெளிக்கணும். சரிங்க மாமா.
அப்படி வாங்க வழிக்கு. சரி, இப்போ நீங்கள் 2 பேரும் உங்கள் வேலையை என்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறீங்க. சரியா? இப்போ நான் தான் கெஸ்ட்டு, நான் உள்ளே வரேன். நீங்கள் இப்போ என்ன பண்ணுவீங்க? வணக்கம் சொல்லுவோம் மாமா. இந்த பேர் வாயிலெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது செயல்படுத்தி காட்டு என்ன பண்ணுவீங்கன்னு. வணக்கத்தை வாயில தானே சொல்ல முடியும் மாமா, அதுல என்னத்த செய்முறையை காட்டுறது? சோடபுடியா கத்தாதா, இப்படி எல்லாம் கத்தாதா, ஐயோ, எனக்கு பயமா இருக்குது. இங்க பாரு, வணக்கம்னு வாயில சொன்ன பத்தாது, 2 கைகளையும் கூப்பி வணக்கம் வைக்க வேண்டும். என்னங்க மாமா கூப்பி ஊப்பின்னுக்கிட்டே போங்க மாமா, அதெல்லாம் நல்லா பண்ண முடியாது. எத்தனை பேர் வருவாங்க, எல்லாத்துக்கும் ஓயாம வணக்கம் வச்சுன்னு இருக்க முடியுமா? போங்க மாமா, அந்த பொம்மையை வாங்கி வைக்க வேண்டியதானே, இங்க அது பாட்டுன்னு வணக்கத்தை சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி புட்டிய பொம்மை வைக்கிறதெல்லாம் பழசு, இப்பெல்லாம் ரோபோவே வணக்கம் சொல்லுது. அப்ப ரோபோவை வாங்கிட்டு வந்து வைக்க வேண்டியதானா? ஐயோ, எவ்வளவு வாய் பேசுது பாரு, ஒரு வணக்கம் வைக்க சொன்னதுக்கே. ஏன் ஒருத்தங்கிட்டே நீ இவ்வளவு ஓவரா பண்ணிருக்கிறியா? அப்ப வரப்போற கெஸ்ட்டுங்கெல்லாம் உங்ககிட்ட மாட்டினாங்கன்னா என்னத்துக்கு ஆகுறது? ஆமா, பெரிய கெஸ்ட்டுங்க, முக்காவாசி பேர் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். மீதி பேரெல்லாம் அந்த மாமாங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க, பிசினஸ் பார்ட்னர்ஸுங்க, அவங்க வருவாங்க. அதுக்கப்புறம் ஊர்ல இருந்து இந்த குறை சொல்றதுக்குன்னே ஒரு கும்பல் வரும். அதுங்க இங்க உட்காந்துக்கிட்டு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி உட்காந்து சாப்பிட்றது, சாப்பிட்டதே குறை சொல்றது, அதுக்கப்புறம் எவ்வளவு நகை எல்லாரும் போட்டிருக்காங்கன்னு பாக்குறது, அதுக்கப்புறம் புடவைங்களை பத்தி பேசுறது, அதுக்கப்புறம் அதுங்க பாட்டுன்னு கிளம்பி போகுங்க. அதுங்கெல்லாம் ஒரு கெஸ்ட்னு அதுங்களுக்கெல்லாம் நான் ஓயாம வணக்கம் வேற வைக்கணுமா? வாங்க மாமா, அதெல்லாம் முடியாது. சரியாதான் சொல்ற. சரி, அப்ப நீங்க 2 பேரும் என்னதான் பண்ணுவீங்க? நான் சும்மா இப்படி பண்ணிட கையில வச்சுக்கிட்டு நிப்பேன் மாமா. யாராச்சும் தெளிக்க சொன்னாங்கன்னா தெளிச்சு விடுவேன். நான் வரவங்களை எல்லாம் பார்த்து சிரிப்பேன் மாமா. அதை தாண்டி வேற ஒன்றும் பண்ண முடியாதுனால. அடிபூத கண்ணாடிய. சரிப்பா, உங்க இஷ்டம் என்ன பண்றீங்களோ பண்ணுங்க. ஆனா நம்மளுக்கு முக்கியமானவங்க வந்தா மட்டும் உழுந்து உழுந்து கவனிக்கணும், புரியுதா? அடிபட்டுருமே மாமா. அடிபட்டுருமா? எதுக்கு? நீங்க தானே விழுந்து விழுந்து கவனிக்க சொன்னீங்க, விழுந்துட்டா அடிபடாதோ? மூஞ்ச பத்தி அதுக்கு ராகுல் கிட்டே மொக்க காமெடி அடிக்குது. படி எப்படிக்கா? ஏ வாடா தினேஷ், நம்ம போகலாம்ல. நான் எதுக்கு, நான் இங்கே இருக்கேன். அவங்களுக்கு டயர்ட் ஆச்சுன்னா நான் இந்த வேலையில செய்யறேன், வேலை செய்ய போறேன். ஆமாண்ணா, உள்ள டேபிள் சேர் எல்லாம் அடுக்கணுமா? வா, அந்த வேலையை போய் பார்ப்போன்னு. இந்த வேலையில லேடிஸ் பார்க்கட்ட வாடா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சேன். நீ முதல்ல அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு, அப்புறமா இங்க வந்து உன் ஆளுக்கும் அந்த பக்கத்துல இருக்கிற பூத கண்ணாடிக்கும் ஹெல்ப் பண்ணுன்னு. இப்ப வேப்பாலாம்ல. பிளான் போட்டது வீணா போச்சு. சத்யா பக்கத்துலயே நின்று பேசிக்கிட்டு இருக்கலாம்னு நினைச்சேன். வாங்க பெரியப்பா, வாங்க பெரியம்மா, வாமா ஜோதி, வாங்க எல்லாம் வாங்க, உள்ள வந்து உட்காருங்க, வாங்க. சரிம்மா, அம்மா அப்பெல்லாம் எங்க இருக்கிறாங்க? உள்ளதான் பெரியப்பா, சோஃபால உட்காந்துருக்காங்க, நீங்க போய் பாருங்க. சரிம்மா, வா துளசி போலாம். ஊருக்குள்ளே இருக்கிறப்ப ஒரு நகையை வெளியே போடுறதில்ல. ஆனால் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்துட்டா போதும், ஆளாளுக்கு அப்படியே நகையை போட்டுக்கிட்டு சுற்றுவாளுங்க. அக்கா, கல்கண்டு வேணுமா? வேணாம்மா, இன்னுமா இதையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? கொடுக்க சொல்றாங்க, கொடுக்குறோம். வேணும்னா எடுத்து வாயில போட்டுன்னு போயினே இருங்க. ஜோதி வாமா. அந்த வரம் புஷ்பாக்கா, இந்த பொண்ணு யாருக்கா இவ்வளவு ஓவரா பேசுறா? அவ அசோக் மாமா பொண்ணு, கொஞ்சம் சுட்டி, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நீ வாமா, உள்ள வா போலாம். சரிங்கக்கா. புஷ்பாக்கா, சும்மா சொல்லக்கூடாது, சாரி எல்லாம் செம்மையா இருக்குதுக்கா, நகையெல்லாம் செம்மையா போட்டிருக்கீங்க. சரிம்மா வா, மத்ததெல்லாம் உள்ள போய் பேசிக்கலாம் வா. என்னத்த பேச போறீங்க? கூட்டின்னு போயிட்டு ஒரு இடத்துல உட்கார வைக்க போறீங்க, அவ்வளவுதானே? சரி வாங்கக்கா போவோம். இதெல்லாம் வரலன்னு இப்ப யார் அடிச்சது? இந்த சத்யா பொண்ணு வேற எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. இந்த வாரண்ட்டு போனா ஆளை காணும். இங்க முன்னாடி இருக்கிற ஐட்டம் சேலே ஆகாது போல இன்னைக்கு. அடடே, சூப்பர் பார்ட்டி வராங்க. வாங்க வாங்க, எங்க வீட்டு கல்யாணத்துக்கு வாங்க. நான் புட்டி பாப்பா வர வைக்கிறதுக்கு உன்ன நிக்க வச்சிட்டாங்க போலக்குது. ஆமா ஆண்டி. சரி ஆண்டி, கல்கண்டு எடுத்துக்கிறேன்னா எடுத்துக்கோங்க ஆண்டி, உங்களுக்கு இல்லாததா பாட்டி நீங்களும் எடுத்துக்கோங்க. சரிடி பட்டே, நல்லா இதுப்பா கல்கண்டு. பேசாம ஒரு கிணத்து தூக்கின்னு போயிட்டு உட்காந்து சாப்பிடலாமா? வேணாம், ரொம்ப சுகர் எல்லாம் சாப்பிடக்கூடாது. நம்ம டிஃபன் எல்லாம் வேற போடுற நிற்கிறாங்கல்ல, அதையே போய் சாப்பிடுவோம், சரியா? வாஸ்தவம் தான். சரி வா போவோம், ஃபர்ஸ்ட் சாப்பிடுவோம், அதுக்கப்புறமா ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவோம். சரி வா போவோம். ஆண்டி, அங்கிள் வரலையா ஆண்டி? அவரு பின்னாடி வருவாருமா, காரு பார்க் பண்ணி நிக்கிறாரு. ஓகே ரைட்டு, பாய் ஆண்டி, அப்புறமா மீட் பண்ணலாம். மீட் பண்ணுவோம். அராத்து கும்பல் என்ட்ரி ஆயிடுச்சு. அடுத்து யாரு வரா? இவர் வராரா? கடவுளே, இவரை பார்த்தா மட்டும் நான் ஆஃப் ஆயிடுறேன். எவ்வளோ நேரம் எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. என்ன சொல்ல போறாரோ? நம்ம வரவேற்பு அறையில நின்றுகிட்டு இருக்க. வரவேற்பு அறையா? இதை பார்த்தா அப்படியே தெரியுது, ரூம் மாதிரியா இருக்கு. ரூமை மட்டும்தான் அறைன்னு சொல்லணும்னாலாம் ஒண்ணும் இல்ல. உங்க கண்ணத்துல அடிக்கிறது கூட அறைன்னு சொல்லுவாங்கல்ல. தெரியாம சொல்லிட்டேன், விட்டுரு. ஏன் நிறைய விஷயத்த தெரியாம தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஆரம்பிக்காதம்மா, இப்பதானே வந்திருக்கேன். சரி வாங்க. வணக்கம், எங்க வீட்டு கல்யாணத்துக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். இது எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கு? வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு தலைவாழை விருந்து போட்டு கிளம்பும் போது ஓங்கி பலார்னு கண்ணத்திலே அச்ச மாதிரி இருக்குதுமா. அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? மூஞ்ச காமிச்சு பேசி நிக்கிறியம்மா. எல்லாரும் மூஞ்ச காமிச்சு தான் குணா பேசுவாங்க, முதுக காமிச்சு எல்லாம் பேச முடியாதுன்னு இருக்கிறியம்மா. சரி அதை விடுங்க. ஆமா, எங்க உங்க ஃப்ரெண்ட காணோம்? பைக்கை பார்க் பண்ணிட்டு வருவோம். சரி அதான் வந்துட்டீங்கல்ல, கல்கண்டு எடுத்துக்கோங்க, சந்தனத்தை எடுத்து வச்சுக்கோங்க, பன்னீர் எடுத்து நீங்களே தெளிச்சுக்கோங்க. அந்த பூவை போற போக்குல உங்க பாக்கெட்ல போட்டுக்கிட்டு போங்க. இதெல்லாம் நான் பண்ணிக்கிறதுக்கு நீ எதுக்குமா இங்க நிக்கிற? சொல்றதுக்கு தான். எல்லாத்துக்கும் பதில் சொல்றமா நீ. சரி எடுத்துக்கிறேன்.
அழகா இருக்க. பர்சனல் எல்லாம் போகாதீங்க என்ன. நான் அழகா இருக்கேன்னா அழகா இல்லையாங்கிறத பற்றிலாம் நான் உங்ககிட்ட கேட்கல. நீங்கள் நான் அழகா இருக்கேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு என்கிட்ட எதனா உரிமை இருக்கணும். அப்படி எத்தனை இருக்கா? அப்புறமா பேசிக்கலாம், நான் உள்ள போறேன். நினச்சேன். சரி போங்க. இன்னைக்குள்ள நீ கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் நான் பதில சொல்ல தான் போறேன். என் மனசுல இருக்கிற எல்லாத்தையுமே நான் சொல்ல தான் போறேன். குணா ஒரு நிமிஷம். சொல்லு. இந்த கோட் செட் உங்களுக்கு நல்லா இருக்கு. தேங்க்ஸ்மா. நீங்கள் என்ன திருப்பி எதுவும் கேட்க மாட்டீங்களா? என்ன கேட்கணும்? என்ன உரிமையில் என்ன நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்னு கேட்க மாட்டீங்களா? ஒருத்தவங்கள பார்த்து நல்லா இருக்கீங்கன்னு சொல்றதெல்லாம் ஒரு காம்ப்ளிமெண்ட் தானே. அதுக்கு எந்த உரிமையும் இருக்கணும்னாலும் அவசியம் இல்லையே. உங்ககிட்ட போய் சொன்னேன் பாருங்க, என்ன சொல்லணும். அப்போ கூட உரிமை இருக்குது நல்லா கூட சொல்ல மாட்டீங்கல்ல நீங்கள். இங்க பாரு குழந்தை, ஒருத்தவங்கள நல்லா இருக்கீங்கன்னு சொல்றதுக்கு உரிமைலாம் தேவையில்லை. நீ எல்லாத்தையும் போட்டு இதுக்குள்ளேயே வச்சு குழப்பிக்க. எதுக்குள்ளே வச்சு குழப்புறாங்க? உன் மண்டைக்குள்ள வச்சு தான் குழப்பிக்கிட்டு இருக்க. நீ எல்லாத்தையும் ரிலேஷன்ஷிப்போடையே முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்க. அதுதான் உன் பிரச்சனையே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் நல்லா இருக்குங்கிற நம்பிக்கையில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் சும்மாலாம் யார்கிட்டயும் போய் நீங்கள் நல்லா இருக்கீங்க நல்லா சொல்ல மாட்டேன். அதுவும் ஒரு ஆம்பளையை பார்த்து. ஆனா நான் சொல்லுவேன், யாரையும் அவங்க நல்லா பார்க்க மாட்டேன். அவ்வளோதான் வித்தியாசம் உங்களுக்கும் எனக்கும். நீங்கள் உள்ளே போங்க, அப்புறமா பேசிக்கலாம். சரி சரி, கோவப்படாத, இப்படியே இருன்னா. அழகா இருக்க, போயிட்டு வரேன். பரவாயில்ல, 2 முறை அழகாக இருக்குன்னு சொல்லிட்டாரு. இவர்கிட்ட இப்படியே கோவமாகவே பேசுவோம், அப்போ தான் இன்னும் நிறைய முறை சொல்லுவார். என்ன நமக்கு சமமாக இவ்வளோ நகையை வாரி போட்டுக்கிட்டு இருக்காளுங்க. அது சரி, மீன கழுத்தில் கூட நல்லா பலமாக இருக்கே. நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான் போல இருக்கு அவள் புருஷன். எதனா சொல்கிற மாதிரி இருந்தால் சத்தமாக சொல்லலாமே. சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை சுகன்யா, வழக்கம் போல தான். நீங்கள் 4 பேர் எப்போவுமே ஒன்றாவே இருக்கிறீங்க. நான் தான் எப்போவுமே தனி மரமாக நிற்கிறேன். உன்னை யாரும் ஒதுக்கி வைக்கலையே. இப்போ ஒதுக்கி வைக்கல தான், ஆனாலும் ஒதுங்கி நிற்கிற மாதிரி தானே இருக்குது நிலமை. இந்த கதையெல்லாம் வேணாம். உனக்கு பேசணுமா எங்ககிட்ட வந்து பேசு, எதனா வேணுமா கேளு. எதுக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்த இடத்துல நான் ஓரமாக நிற்கிறேன் ஒதுங்கி நிற்கிறேன்னு என்னத்துக்கு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசினுக்கிறேன். சரி சரி, கோவப்படாத. எதுக்கு ஃபங்க்ஷன் அதுவுமா கோவப்பட்டுக்கிட்டு இருக்க? பிள்ளையோட அம்மா வேற நீ. அதுவும் நீ பெறாத பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்துற. அதில் எதனா தப்பு இருக்குதானே? இப்போ ஐயோ, நாளை ஒன்றும் தப்பாக சொல்லலை. நீ பெக்காத பையனுக்கு இவ்வளோ பெரிய கல்யாணம் ஏற்பாடு, அதுவும் இல்லாமல் ஷில்பா பொண்ணியே நீ மருமகளாக்க போகிற. அது இன்னும் பெரிய விஷயம் இல்லையா? அதான் உன் மனசு யாருக்கும் வராது. உன்ன மாதிரி யாராலையும் இருக்க முடியாதுன்னு சொல்கிறேன். பாரு, இந்த பொடி வச்சு பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத. நீ இந்த எண்ணத்தில் இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நான் எதுவும் பொடி வச்செல்லாம் பேசலப்பா, நான் நார்மலாக சொன்னேன், அவ்வளோதான். சரி சரி, எதுக்கு இப்போ தேவையில்லாமல் நின்று சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கணும்? நீ போய் உட்காரு சௌந்தர்யா, நான் உனக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து தர சொல்கிறேன். உனக்காச்சு இருக்குது இந்த கரிசனம், எனக்கு இது போதும். சரி, நான் போய் உட்காடுறேன். என் மரும வேற பாவம் அங்கே தனியாக உட்காந்துருப்பா. நான் போய் அவ கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். சரி சௌந்தர்யா. சரி, வர சுகன்யா. அவளுக்கு அடுத்து நீ தான் என்கிட்ட நல்லபடியாக பேசுகிற. இந்த மீனாவும் பார்வதியும் என்கிட்ட முகத்தை கொடுத்து பேசவே மாட்டேங்கிறாங்க. சரி, நான் போய் அங்கே உட்காடுறேன். சரி சௌந்தர்யா. சரி, அப்புறம் உன்னை கேட்கணும்னு இருந்தேன். ஆரம்பிக்கிறா பாரு, கைகாரி ஆரம்பிக்கிறா பாரு. இப்போ அவள் புருஷன் கதையை நோண்டுவா, புள்ள கதையை நோண்டுவா. நீ வருகிறாளே, போய் எதனா தேங்காய் ஊற்றிக்கணும் அச்சிட்டடி அவள் தலையிலையே. வேணா பார்வதி, தேங்காய் உடைஞ்சதோடு சேர்த்து அவள் மண்டையும் உடையும், ரத்தம் ஆயிடும் இந்த இடம்லாம். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அபசகுணம் ஆயிடும். வேணாம். இவன் ஒருத்தி. என்ன விஷயம்னு சொல்லு சௌந்தர்யா. இல்லை, நீயும் இப்போல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் விடாம உன் புள்ளியை கூட்டிகிட்டு வந்துடுற. ஆனால் ஒரு முறை கூட உன் புருஷனை கூட்டிகிட்டு வர மாட்டேங்கிறியே. ஏன் சுகு, உன் புருஷன் திரும்பி வரவே மாட்டாரா? துபாயிலே செட்டில் ஆகிட போகிறாரா? அப்படி செட்டில் ஆகிற மாதிரி இருந்தால் உன்னையும் உன் புள்ளியை கூட கூட்டிகிட்டு போயிருக்க வேண்டியதானே. உங்களை இங்கே விட்டுட்டு அவர் எப்படி அங்கே தனியாக இருக்கிறாரு? அது எப்படி முடியுது அவரால்? அவள் புருஷன் துபாயில் செட்டில் ஆக போகிறாருன்னு உங்ககிட்ட எதனா சொன்னால? அப்புறம் எதுக்கு நீ ஏன் பேசிக்கிட்டு இருக்க? அவர் வர வேண்டிய நேரத்தில் வர போகிறாரு. அதான் எப்போ திரும்பி வர போகிறாரு? நானும் ஒரு ஃபங்க்ஷன்லையாவது அவரை பார்த்துருவேனான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு முறை கூட அவரை பார்க்க முடிய மாட்டேங்குது. இப்போ அவரை பார்த்து நீ என்ன பண்ண போகிற? இல்லை, எனக்கு புரியல. சும்மா பார்க்கணுன்னு தோணுச்சு, அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் இவன் புள்ள இருக்கானே, அப்படியே ராகுல மாதிரியே இருக்கிறான். என் பிள்ளையோட சின்ன வயசில் அவன் எப்படி இருந்தானோ அதே மாதிரி இருக்கிறான் தினேஷ் பார்க்குறதுக்கு. அதனால் சும்மா இவங்க 3 பேரையும் குடும்பமாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், அவ்வளோதான். அவன் புள்ள ராகுலி சின்ன வயசில் எப்படி இருந்தான்னு உனக்கு சத்தியமாக ஞாபகம் இருக்காது சௌந்தர்யா. அவன் முழுக்க முழுக்க ஷில்பா வீட்டில் தான் வளர்ந்தான். அப்படி இருக்கும்போது எதுக்கு நீ தேவையில்லாமல் கதை கட்டி நிற்கிற? அவனை ஷில்பா தான் வளர்த்தா. இருந்தாலும் என் புள்ள எப்படி இருந்தான்னு எனக்கு தெரியாதா? சரி சரி விடு. இப்போ எதுக்கு இந்த வீணான ஆர்கியூமெண்ட்டு? அவளோட புருஷன் எப்போ துபாயிலேருந்து வராரோ அப்போ நாங்களாம் உனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றோம், வந்து பார்த்துட்டு போ, சரியா? இது பேச்சு சரி. ஆனால் ஒரு ஃபோனில் கூட தான் காட்டலாம். ஏம்மா சுகன்யா, உன் ஃபோனில் உன் புருஷன் ஃபோட்டோ இல்லை? கல்யாண ஃபோட்டோ இருக்கும். நீங்கள் அடிக்கடி ஃபோட்டோலாம் எடுத்துருப்பீங்களா வெளியெல்லாம் போகிறப்ப? அந்த மாதிரி ஃபோட்டோ எதுவும் இல்லை? அது அந்த மாதிரிலாம் எதுவும் என் ஃபோனில் இல்லை. அது எப்படி ஃபோனில் இல்லைங்கிற? புருஷ ஃபோட்டோ கூட உன் ஃபோனில் வச்சிருக்க மாட்டேன். அவள் தான் இல்லைங்கிறாள். இரு பாரு, நான் சுகன்யா கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். உன் ஃபோனில் ஒரு ஃபோட்டோ கூடவா இல்லை?
அது எப்படி? இல்லை, எனக்கு உண்மையிலே புரியல. உன் புருஷனை யாருக்கும் காட்டக்கூடாதுங்கிறதுனால இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ? சேச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ ஏன் ஃபோனை காட்ட தயங்குற? ஃபோட்டோ இல்லை, அதனால தான். நீ ஏன் உன் புருஷ ஃபோட்டோவை காட்டுறதுக்கு இப்படி தயங்குறியோ எனக்கு ஒன்றும் புரியலை. இதெல்லாம் நீ சொல்கிறது நம்புற மாதிரியும் இல்லை. பேசாமல் நான் உன் புள்ளிக்கிட்டே போய் கேட்குறேன். அவங்ககிட்ட ஃபோன் இருக்கும்ல, அதில் அவங்க அப்பா ஃபோட்டோ இருக்கும்ல, நானே போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இல்லை அவங்ககிட்ட ஃபோனெல்லாம் இல்லை. அவன் ஃபோன் யூஸ் பண்ணுறதில்ல. அவனுக்குன்னு தனி ஃபோனே இல்லை. என் ஃபோனை தான் அவன் பயன்படுத்துவான். இந்த காலத்து பசங்க கிட்ட ஃபோன் இல்லையா? சுத்தமாக நம்புற மாதிரி இல்லை. அவன் 12th தான் போகிறான். காலேஜ் படிக்கும்போது தான் ஃபோனு வாங்கி கொடுக்கணும்னு இருக்கேன் நான். அதனால தான் ஃபோனை வாங்கி கொடுக்கல. இது வேறையா? சரி வீடு. ஆனால் உன் புருஷன் விஷயத்தில் பெரிய மர்மம் ஒளிஞ்சு இருக்க மாதிரி தெரியுது எனக்கு. மர்மம் ஒளிஞ்சிருந்ததுன்னா போய் உக்காந்து கண்டுபிடினா. இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் பேசி டைமை வேஸ்ட் பண்ணிக்கிறேன்? ஏன் வாங்கடி, வேலை இருக்குது, போய் பார்ப்போம். எதனா வேலை இருந்தால் சொல்லுங்க, நானும் செய்கிறேன். வாயில் ஒரு மஞ்சள் டேப்பை ஒட்டிக்கினே போய் ஓரமாக உக்காந்துக்கோ. அதுதான் நீங்கள் எங்களுக்கு செஞ்சு கொடுக்குற பெரிய வேலையாக இருக்கும். ஏன் வாங்கடி. அந்த வரும். போங்கடி போங்க. அவள் புருஷன் யாருன்னு கூடி சீக்கிரத்தில் நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன்டி. அவளுக்கு வேற ஒருத்தன் தான் புருஷனா இருக்கானா, இல்லை என் புருஷனை இவ பங்கு போட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காளான்னு சீக்கிரமாகவே நான் கண்டுபிடிக்கிறேன்.